வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்குங்க சார். வாய்ஸ் தெளிவா இருக்கா? தெளிவா இருக்குங்க சார். ஓகே கிளியரா ஓகே ஓகே சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? எப்படி போகுது மார்க்கெட்டு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ இன்னொன்று வந்து அப்பயே ஒரு லைவ்ல சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு செக்டராக டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த செக்டர்ஸில் இருக்கக்கூடிய காயின்ஸில் என்னென்ன காயின்ஸுக்கு என்னென்ன ரேட்டிங்னு ஒன்று கொடுக்கலான்ட்டு. அதில் நிறைய காயின் மிஸ் பண்ணியிருந்ததா நிறைய பேர் எனக்கு மிஸ் பண்ணியிருந்தாங்க, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த காயின்ஸோட லிஸ்ட்டு கொஞ்சம் பார்ப்போம். ஆக்சுவலி ஏஐ செக்டரில் வந்து நீங்கள் நியர் பற்றி பேசலன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து நியர்ன்றது வந்து இட்ஸ் நாட் அ பியூர் ஏஐயில் வராது. அது ஒரு நார்மல் L1லேருந்து அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து எவால்வ் ஆகி அந்த ஏஐ ட்ரெண்ட் இருக்கும்போது ஏஐன்னு சொல்லி மாற்றிக்கிட்டாங்க. அதனால தான் வந்து நியரை பற்றி நான் சொல்லலை. நியருக்கு எப்பவுமே நான் 3 ஸ்டார்ஸ் கொடுப்பேன் அவுட் ஆஃப் 5. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசிபி கேட்டாங்க. ஐசிபி எனக்கு எப்போவுமே வந்து பெரிய உடன்பாடு கிடையாது இன்டர்நெட் ப்ரோட்டோக்காலில். ரீசன் என்னன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அது லான்ச்சே வந்து ஒன் ஆஃப் த பெர்ஸ்ட் லான்ச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா உள்ளே வரும்போதுமே $800 வந்துட்டு அங்கேருந்து $3 வருதுன்னு சொன்னால் இட்ஸ் வெரி வேர்ஸ்ட் திங். நல்ல டீம், நல்ல டெவலப்பர்ஸு, நல்ல ஒரு பெரிய ரெப்யூட்டட் டீமு. ஆனால் வந்து அதை லான்ச் பண்ணது, அந்த இன்வெஸ்டர்ஸ் லான்ச் பண்ணது ப்ராப்பராக லான்ச் பண்ணல. அதுவும் வந்து பியூர் ஏஐ செக்டருக்குள்ளே வராது. ஆக்சுவலாக அது ப்ரீக்குள்ளே தான் வரும். ஆனால் ஏஐன்னு அவங்களும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்ஜெக்டிவ். ஆக்சுவலி இன்ஜெக்டிவ் வந்து அஃப்கோர்ஸ் ஐசிபிக்கு நான் 2.8 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். அப்புறம் இன்ஜெக்டிவை பொறுத்தளவுக்கு போன புல் ஃபுல்லாகவே வந்து டிஃபை செக்டரில் இருந்தாங்க. அங்கே இருந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் ஆர்டபிள்யூக்குள்ளே வரன்ட்டு வந்தாங்க. அப்புறம் ஏஐ வரும்போது ஏஐக்குள்ளே இருக்குன்றாங்க. ஸோ ஒரு ஒரு யூஷுவல் L1 தானே ஒழிய வந்து அது வந்து பியூர் ஏஐ கிடையாது. அதனால தான் வந்து நான் பியூராக வந்து அந்த பியூர் ஏஐஸ் எதுவுமே நான் என்ன பண்ணலன்னா, நான் அதில் கொஞ்சம் பியூர் ஏஐ இல்லாததை வந்து நான் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நான் எடுத்துகிட்டே வரல. ஸோ அதுதான் ரீசன் வந்து இன்ஜெக்டிவ்க்கு நான் 3.2 வரைக்கும் கொடுப்பேன். நான் 3.2 ஸ்டார்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக கொடுப்பேன். ஏன்னா வந்து அது ஏஐன்னு சொல்கிறத விட இட்ஸ் அ குட் L1. ஏன்னா சப்ளை டோக்கனாமிக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். 100 மில்லியனில் கிட்டத்தட்ட 92-93 மில்லியன் வரைக்கும் வெளியில் சர்க்குலேட்டிங்கில் இருக்கும். ப்ளஸ் ஆர்டபிள்யூ செக்டரில் இருக்காங்க. ஆர்டபிள்யூ செக்டரில் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் ஏஐலையும் அவங்க கேட்டகரியில் வரேன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து ஏஐயில் அவங்க பெருசாக பண்ணுற மாதிரி தெரியல. அதனால தான் அந்த அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் நான் இன்க்ளூட் பண்ணாமல் இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் ஜிஆர்டி வந்து ஏஐயில் தான் வருவாங்க. ஏஐன்னு சொல்கிறத டேட்டா சம்மந்தப்பட்டதில் வருவாங்க, கிராஃப் ப்ரோட்டோகால். என்ன ஒரே ஒரு ஹிக்கப் அதுலன்னு பார்த்தீங்கன்னா, போன புல்ல இருந்த காயின் அதுக்கப்புறம் வந்து அது பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு கீழே வந்துட்டு இப்போ பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது. பட் ஆனால் அந்த டேட்டா இண்டெக்ஸிங் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஜிஆர்டிக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.9 to 3 ஸ்டார்ஸ் வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஆரிஜின் ட்ராக்ன்ற டிக்கரில் இருக்கும், TRAC. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆக்சுவலி வந்து இவங்க வந்து லாஜிஸ்டிக்ஸில் தான் இருந்தாங்க. விஇடி, விசெயின் மாதிரி, ஓபிஓடி இந்த ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் ட்ராக். ஆக்சுவலாக அவங்க திடீர்னு என்னன்னு தெரியல, திடீர்னு ஏஐன்னு சொல்லிட்டு ஏஐக்குள்ளேயும் வந்திருக்காங்க. அதனால தான் அதை ஒமிட் பண்ணியிருப்பேன் அது ஆக்சுவலாக. ஆனால் எனக்கு அது மேலே பெரிய கன்விக்ஷன் கிடையாது. ட்ராக் மேலே ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ அதில் பெரிய கன்விக்ஷன் கிடையாது. அதுக்கப்புறம் எல்பிடி, லிவ் பீர்ன்ற பேரில் வரும். லோ சப்ளை காயின் தான், நல்ல ப்ராஜெக்ட்டு. ஆனால் இவங்க வந்து யாருக்கு போட்டின்னா, ஐஓஸ், தீட்டா இவங்களுக்கு போட்டியாக எப்படி சொல்கிறது, அந்த வீடியோ ஸ்ட்ரீமிங் இருக்கு இல்லையா, அது சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான். ஆனால் இது கிட்டத்தட்ட கொஞ்சம் ஏஐக்குள்ளே தொடுவாங்க. ஆனால் பியூர் ஏஐன்னு இதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கம் வந்து ஏஐயில் தான் வருவாங்க. ஆக்சுவலி வந்து அவங்க ப்ரிடிக்ஷன் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. இவங்க ஒரு ரெப்யூட்டட் ப்ராஜெக்ட் தான், நல்ல ப்ரைஸில் இருந்தது. திடீர்னு என்ன பண்ணிங்கன்னா கீழே ரொம்ப வந்திருக்கு. இந்த இதுக்கும் வந்து ஒரு 3 ஸ்டார் வரைக்கும் கொடுக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு பர்டிகுலர்
அட்ரஸை பற்றி நீங்கள் தேடணும், இல்லை பெரிய ஆட்களோட அட்ரஸை பார்க்கணும், அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியணும்னா ஆர்கம்ன்ற ஒரு பர்டிகுலர் வெப்சைட்குள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த அது ஒரு காயின் வச்சுருக்காங்க, ஏகேஆர்எம்னு சொல்லிட்டு, ஏஆர்கேஎம்னு சொல்லிட்டு. அந்த ப்ராஜெக்ட் இஸ் ஆல்சோ ஓகே ப்ராஜெக்ட், 3 ஸ்டார்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். ஐஓ பற்றி நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், IO.net, ஏன்னா அதெல்லாம் வந்து ஜிபியூக்குள்ளே வரும். ப்ரைம், எப்சிலான் ப்ரைம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இது வந்து ஏஐல தான் வரும். ஆனால் என்ன செக்டர்லாம் கேமிங்குள்ளே இருக்கக்கூடிய ஏஐல வரும். இவங்க நல்ல ரேட்டில் இருந்துட்டு ரொம்ப லோ சப்ளை காயின், ரொம்ப கீழே வந்துட்டாங்க. அதனால இப்போ கேமிங் செக்டர் டோட்டலாக டவுனாக இருக்கனால இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியாதனால அந்த விட்டுருப்பேன். ஆனால் இவங்க ஏஐல கேமிங் வித் ஏஐல வந்திருப்பாங்க. ப்ரைம்ன்ற டிக்கரில் இருக்கும். ஒரு இப்போ $2 $3 தான் இருக்குது. ஒரு காலத்தில் $20-30 சுற்றிட்டு இருந்தது. 15 மினிமம் $13 இருந்தது. இப்போ $2, அந்த $1.5, $3 இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. இவங்களுக்கு 2.5 ஸ்டார் வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம். இதை தவிர வந்து புதுசாக வந்தக்கூடிய ப்ராஜெக்ட்லாம் நான் பெருசாக பேசல. ஏஐஏன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட்லாம், அதே மாதிரி COAI, இவங்கெல்லாம் 2 பேருமே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்களுடைய வெப்சைட்ஸு, அவங்களுடைய பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காப்பி கேட் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20x 30x பண்ணிட்டு மறுபடியும் பழைய ரேட்டுக்கு வந்துருச்சு. ஸோ அகெயின் அது பண்ணுமா என்னன்னு தெரியல. இதில் பைனான்ஸோட இன்வால்மெண்ட் இருந்ததுனால இந்த 2 ப்ராஜெக்ட்டும் மேலே போச்சு. COAI as well as AIA ரெண்டுமே மேலே கொண்டு போயிட்டு வித்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கீழே தான் இருக்குது. ஐம் நாட் ஷுர் வெதர் இட் வில் பெர்ஃபார்ம் ஆர் நாட். அது வந்து கண்டிப்பாக எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் பாலாவும் வந்து பியூர் ஏஐ நான் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே ஒரு தடவை அதை பற்றி நான் பேசியிருக்கேன் ஒரு பர்டிகுலர் எபிசோடில். ட்ரஸ்டட் எக்ஸிக்யூட்டபிள் என்விரான்மெண்ட், TEEன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜியை பற்றி ஒரே ஒரு எபிசோடு பேசினேன். அதில் வந்து இதை பற்றியும் பாண்டை பற்றியும் பேசியிருந்தேன், மேர்லின் பாண்டையும் பாலா நெட்வொர்க்கையும். இதில் இருக்கக்கூடிய ஒரே ட்ராபேக் என்னன்னு பார்க்குறேன்னா, போல்கடாட்டோட எக்கோசிஸ்டமில் இருக்குன்ற ஒரே ஒரு ட்ராபேக்கை தவிர அந்த ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்ட். இது ஏஐயில் இருக்குன்றதை விட ஏஐக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். நல்ல ப்ராஜெக்ட் தான். ஒன்று ட்ராபேக் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போல்கடாட் எக்கோசிஸ்டம். இதுக்கும் ஒரு 2.5 to 2.6 ஸ்டார்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் அது மாதிரி சாட் ஜிபிடி மாதிரி CGPT, அதெல்லாம் வந்து இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்னு தெரியல. நாட் ஷோர். நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே அதை நான் பார்த்ததில்லை. அதுக்கப்புறமா வந்து AGI, இதை பற்றி நான் முன்னாடியே பேசியிருக்கேன். டெலிசியம்ன்ற ப்ராஜெக்டில் இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட கேமிங் சம்மந்தப்பட்டது. கேமிங் காயின்ஸ்லாம் 23 ஒரு தடவை பெருசாக மேலே போச்சு. அந்த டைமில் வந்து ஒரு 10x பண்ணிச்சு அது. அப்போ வந்து ரொம்ப லோவில் வாங்கணும், மேலே போச்சு. மறுபடியும் அதே பழைய ரேட்டுக்கே வந்திருக்கு. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்னு தெரியல. இவங்ககிட்ட இருக்க ஒரே ஒரு செல்லிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்டோட டைப். வேறு எதுவுமே அவங்ககிட்ட கிடையாது. தட்ஸ் இட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்டெல்லாம் நான் அன்றைக்கி அந்த வீடியோலேயே சொல்லிட்டேன். அதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்டை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஒராய். ஆக்சுவலி வந்து அதுவும் வந்து பியூர் ஏஐன்றதை விட ஆரக்கிள் ப்ளஸ் ஏஐ தான் ஒராயின்ற பேரில் ORAIன்னு வச்சுருந்தாங்க. ஒரு 4-5 வருடமாக எந்த ஆரக்கிளுமே சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். செயின் லிங்காக இருக்கட்டும், பித் நெட்வொர்க்காக இருக்கட்டும், API 3, சார்லி, இது மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் வந்து இதுவும் ஒரு ப்ராஜெக்ட். ஏஐயும் ஆரக்கிள்னாலே என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேட்டா வந்து எங்கேருந்தாவது கொண்டுட்டு வந்து நம்மளுடைய பிளாக் செயின்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கணும். சில கால்குலேஷனுக்கு, சில மேனிப்புலேஷன்ஸ்க்கு, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கொண்டுட்டு வரணும்னா அதுக்கு யூஸ் ஆகிறது இந்த ஆரக்கிள்மாங்க. இதை ஏஐ யூஸ் பண்ணி கொண்டுட்டு வரனால ஒராய் செயின்றது. ஆனால் இது நல்ல ப்ராஜெக்ட் தான். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 3.2 ஸ்டார்ஸே கொடுப்பேன் ஒராய் செயினுக்கு. ஏன்னா லோ சப்ளை காயின், பெருசாக என்ன பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா ஆரக்கிள் பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு சொன்னால் இதுவும் பெர்ஃபார்ம் பண்ணும். ஏஐ வித் ஆரக்கிள்ங்கும் போது ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆரக்கிள்ஸில். இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நல்ல ப்ராஜெக்ட்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து ஆக்சுவலி வந்து பெருசாக பியூர் ஏஐ இல்லாதனால என்ன பண்ணியிருப்பேன்னா, அதை நான் அதிகமாக அதை பற்றி நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா அதை பற்றி சொல்லிக்கிட்டு நான் விட்டுருப்பேன். ஸோ இதுதான் நம்ம இப்போதைக்கு பார்த்த அந்த ஏஐ செக்டருக்குள்ளே நான் விட்ட காயின். வேறு ஏதாவது காயின் விட்டுருந்தோன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சிருந்தால் என்ன காயின் அதை பற்றி சொல்கிறேன். வேறு எதுவும் காயின் ஏதாவது விட்டுருந்தோமா நம்ம ஏஐ செக்டர்ஸில்? உங்களுக்கு தெரிஞ்சு எதை விட்டுருக்குமா? பேர் செக்டர் வைஸ் பொருளை கவர் பண்ணியிருந்தான்னு தான் நினைக்கிறேன் 2 வீடியோலையும்.
பட் நான் மறுபடியும் இது விட்டேன். இதெல்லாம் விட்டுட்டேன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால சரி அதை இந்த லைவ்ல வரும்போது நான் சொல்கிறேங்கன்னு சொல்லி அதனால தான் அதை இப்போ சொன்னேன். வேறு ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஏபிஐ தான் இப்போ தான் சொன்னேனே. ஏபிஐ வந்து ஆரக்கிளில் வரும். என்னதுங்க? பேஸ்ட் ஏஐனா அன்னையிலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே அது ரிஸ்க் செக்டரில் தானங்க வச்சுருக்கேன். ஸ்டார்டிங் அந்த வீடியோ சொல்லும் போதுலேருந்து ரிஸ்க் செக்டர் தான் அது. வேற சார் பால் ஏஐ பாலுமே வந்து பால் அதே மாதிரி இன்னும் 2-3 ப்ராஜெக்ட் அது மாதிரி இருந்துச்சு. நுக்லாய் அப்புறம் இது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அந்த சீசனெல்லாம் பம்ப் ஆகிட்டு கீழே வந்துருச்சு. இப்போ எப்படி போகும் தெரியல. அதே மாதிரி ஜிக்னு ZIGன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். இதெல்லாமே வந்து அந்த சீசனல் பம்பெல்லாம் இருந்துச்சு ஒழிய லாங் டைமில் சஸ்டெயின் ஆகி போகிற அளவுக்கு எனக்கு தெரியல. அதை நான் அதிகமாக பார்த்ததில்லை. மேபி அப்புறமா வேணால் பார்த்துப்பேன் நான் சொல்கிறேன். அதே மாதிரி பாம்னு கூட ஒன்று இருந்துச்சு. பால் ஒன்று பாம் PALMனு கூட ஒன்று இருந்துச்சு. வேற anything else? ஓகே, இதை தவிர வேறு எதுவும் இருந்தாலும் இந்த செக்டரை தவிர உங்கள் டவுட்ஸ் எதுவும் இருந்தால். ஆக்சுவலாக ஒரு 10 நாளாகவே நான் கொஞ்சம் பிஸியாகவே இருந்துட்டேன். இன்னும் 3 நாள் ஆகும் நான் ஃப்ரீயாக இருந்துக்கு. வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். மார்க்கெட் அப்டேட் தாங்க சார் கொஞ்சம் என்னன்னு தெரியல. மார்க்கெட் அப்டேட் அப்படியே தான் இருக்குது. இந்த மாதம் கண்டிப்பாக பெருசாக மேலே மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா யூஸ்வலாகவே டிசம்பர்ஸ் வந்து ரெட்டாக தான் இருக்கும். ரீசன் என்னென்னா எவ்ரிபடி வில் செல். எல்லோரும் விற்றுட்டு கொண்டாட்டத்துக்கு போயிடுவாங்க. யூஸ்வலி யூரோப்பு, அமெரிக்கா எல்லா நாடுகளும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு, நியூ இயர் கொண்டாட்டம்னா அந்த ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் இப்போதைக்கு மேலே போகிற மாதிரி போகும். ஆனால் கீழே தான் வரும்னு நினைக்கிறேன். நிறைய விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் விற்கவும் ஆரம்பிப்பாங்க. ஸோ செகண்ட் வீக்லேருந்து விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. 15th விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. விற்க ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்சம் கீழே தான் கொண்டுட்டு வருவாங்க. ஸோ வி காட் டு பி வெரி கேர்ஃபுல். நான் அதுக்கு நடுவில் நான் அப்டேட் பண்ணிடுறேன் உங்களை. எதுவும் வாங்குறதுனால இப்போ வாங்க வேண்டாம். சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் இருந்தால் புக் பண்ணுங்க. இப்போ வாங்குறது இப்போ வாங்காதீங்க. எதுவும் வெயிட் பண்ணி அப்படி வாங்குறதுனா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க, வெயிட் பண்ணி வாங்க. ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் கிடைச்சாலும் சின்ன சின்னதாக புக் பண்ணிக்கிட்டே வாங்க. டோன்ட் மிஸ் அவுட் தோஸ் திங்ஸ். ஓகேங்க சார். வேற பரத் லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க புகழ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் புகழ். நாளைக்கு ஜாயின் பண்றா பொண்ணு 11th. நான் அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன். ஓகே ஓகே ஷூர், கால் பண்ணுங்க. நான் அதான் நாளைக்கு போறேன். ஓகே. நீங்களும் போறீங்களா? ஆமா, அங்கே போய் ட்ராப் பண்ணிட்டு வரணும்ல. ஓகே ஓகே. நாளைக்கு போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு வந்துடுவேன். நாளைக்கு தான் அவளுக்கு ஜாயினிங் டேட்டு. நாளைக்கு ட்ராப் பண்ணிட்டு. ஓகே, நீங்க கால் பண்ணுங்க. நான் கால் பண்றேன். ஓகே ஓகே ஓகே. நீங்க என்ன பண்ணீங்க? இது மாவியாவை தட்டிட்டு ஐபிஎல் வந்துட்டீங்களா? ஆமா புகழ், கிராஜுவலா ஐபி பை பண்ணிட்டேன். ஓகே 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 ஓகே. மாவியா 7.071ல வித்துட்டேன். சூப்பர் பிரைஸ். அதான் நல்லா டாப் ரீச் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். 46 47 73 வரைக்கும் போச்சு. ஆமா, ஒரு 50-55% ஒரு போன வாரம். ஓகே ஓகே, நல்ல விஷயம். நான் டிராவலிங்ல இருந்தேன். சும்மா சென்னையில இருந்து ஊருக்கு வரும்போது சும்மா செல்லாட்டு போட்டு வச்சுன்னா எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிட்டு. ஓகே 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 ஓகே. அந்த இன்ஜெக்டிவ் காட்டணும் பாத்தீங்களா நீங்க? எந்த இது? பார்த்தேன். அன்னைக்கே பார்த்துட்டேன். 10 சென்ட் வந்தது தானே. அது ஒன்றும் வாட்யூமே இல்லை, சும்மா வந்துட்டு போயிருக்கு. சும்மா வந்துட்டு போயிருக்கு.
பை லக்ல சும்மா ஏதோ வந்துட்டு ஒண்ணுன்னா போயிருக்கு. ஒன்றும் ஒரு பெருசா ஆர்டர்ஸ்லாம் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகல. ஏதோ ஏதோ அது கிளிச்சா என்னதுல டப்புன்னு வந்துட்டு அடிச்சுட்டு போயிருக்கு MEXல. அடிச்சுட்டு போயிருக்கு. எனக்கு அன்னைக்கே ஒருத்தர் அனுப்புனா, நான் அப்பயே நான் உடனே போய் பார்த்தேன். ஓகே. பார்த்தேன். அது வெறும் எந்த வால்யூம் இல்ல. சும்மா வந்துட்டு போயிருக்கு. அநியாயத்துக்கு கீழே வந்துட்டு போயிருக்கு. ஐபி நேத்து கூட ஏதோ ஒரு அப்டேட் கொடுத்துருந்தான், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை என்னன்ட்டு. நான் வந்து ஒரு வாரமா நான் எதுவுமே பார்க்கல. நான் இன்னைக்கு தான் செக் பண்ணணும். நான் நைட்டு உட்காந்து பொறுமையா செக் பண்ணணும் இந்த எல்லா அப்டேட்ஸும். ஐபிஎன் அப்டேட்டு, வேற என்ன அப்டேட்டு, வேற ஒரு ப்ராஜெக்ட் என்ன அப்டேட் கொடுக்குறாங்க. இவன் 13th போல இருக்கு டிஓவோட. டிஓ வேணா நீங்க ட்ரேட் பண்ணுங்க, அது கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ பண்ணணும். 13th ஹால்விங் இருக்கனால கொஞ்சம் கீழே இல்லாமல் மேலேயே இருக்கும். சின்ன சின்ன ப்ராஃபிட் அதில் புக் பண்ணலாம். சப்போஸ் எதுவும் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா இப்போ அதில் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் கீழே க்ரீன்லேயே இருக்கு. 13th அன்னைக்கு அது ஃபர்ஸ்ட் ஹால்விங் இல்லையா? 13th ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டேட் வந்துருச்சு 13 டிசம்பர். நான் 9, 10 வந்துடும் நினைச்சேன். அது 13க்கு 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இப்போ ஒரு நாளைக்கு வந்து நீங்க 720 TO 7200. ஓகே, அதான் கன்ஃபார்ம் பண்ண கேட்டேன். 7200 3600 அடுத்து வரும். 7200. ஆமா 7600 7200 7200 3600 மாறும். வெளியில வராது. நான் 720ன்ட்டேனா? ஆமா அப்படி சொன்னீங்க ஒரு வாட்டி இல்ல பேசும்போது. 7 நான் ஏதாவது தப்பா சொல்லியிருப்பேன். ஓகே 7200. அதுக்கப்புறம் நான் சில அந்த கூகுள்ல சர்ச் பண்ணும்போது 7200 வந்துச்சு. அதான் கன்ஃபார்ம் பண்ணிருக்குது. 7000 தான். 7000 சில்லற. அது 3000 சில்லறைக்கு மாறும் ஹால்விங்க்கு அப்புறம். ஓகே, தேங்க்யூ. வேற செகண்ட் குவார்ட்டர்ல தேர் ஆர் சான்சஸ் அங்கேயாவது வெளில வரதுக்கு ஏதாவது ஹோப் இருக்குமா? இல்ல மேக்ஸிமம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஏன்னா எல்லாமே அந்த செகண்ட் குவார்ட்டர் நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கு. மீன் ஈஸிங்காக இருக்கட்டும், ஸ்டிமுலஸ் பேக்கேஜாக இருக்கட்டும். ஸோ இப்போ ட்ராப் ஆகி அடுத்து ஒரு பம்ப் இருக்கணும். எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். QT வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, அது கன்ஃபார்ம் தான். அதுதான் ஃபர்ஸ்ட் அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். QE அனௌன்ஸ்மெண்ட் வந்து QE இம்ப்ளிமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். அத வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஓகே, அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க சொன்ன வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா February Marchல பண்ணுவாங்கன்ற மாதிரி எனக்கு நியூஸ் அங்க யூஎஸ்ல இருக்கவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. February March அந்த டைம்ல QE உள்ள கொண்டு வந்துருவாங்க சார்ன்ட்டு. இப்படி கொண்டு வந்தா மணி பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே டைம்ல தான் இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜும் டாக்ஸ் அது பத்தி நான் கேட்கலாம். அதனா கன்ஃபார்மா குடுக்குறது, அது எப்ப குடுக்குறதுன்னு அதுதான் நான் அதான் கேட்டேன். நான் மேல தான் கொடுப்பாங்களோ அப்படின்னு கேட்டேன். அப்புறம் யூஎஸ்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த டாக்ஸ் பே பண்ணும்போதுமே அதை ரெடியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருவாங்க சார். பிப்ரவரில இருந்து மே வரைக்குமே அது எக்ஸ்டெண்டடா வந்துகிட்டே இருக்கும்ன்றாங்க. பிப்ரவரிக்கு அப்புறம். ஆனா வந்து ஏதோ ஒரு டைம்ல அது வரப்போறது கன்ஃபார்ம் தான். ஆமா, அது பிப்ரவரிக்கு மேல. பிப்ரவரிக்கு மேல $2000 $2000 அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது ஓகே தென் ஓகே. அப்புறம் அது எக்ஸாக்டா எனக்கு தெரியல. நான் நியூஸ் மட்டும் பார்த்தேன். அதோட எக்ஸாக்டான மீனிங் நமக்கு அவ்வளவா பிடிப்படல. ஜப்பான்ல வந்து ஏதோ 26 இயர்ஸ்க்கு அப்புறம் ஏதோ ரொம்ப ஒரு கிரைசிஸ் ஏதோ சொல்றாங்க. அது எக்ஸாக்ட்டா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கொஞ்சம் ஏத்திருக்காங்க. அவங்க பாண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கீழே விழுந்திருக்கு பிரைசஸ் அதெல்லாம். அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொஞ்சம் ஏற்றிருக்காங்க. அதுதான் நான் அன்னைக்கே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த ஜப்பான் இது மட்டும்தான் ஒரு கன்சர்னாக இருக்குது. மற்ற பாசிட்டிவ் நியூஸ் தான் சொல்லியிருந்தேன். அது மட்டும்தான் ஒரு கவலைக்கிடமான ஒரு நியூஸாக இருக்கிறத. மற்றதெல்லாம் ஓகே தான். ஒன்றும் பெருசாக மார்க்கெட் எப்படி கீழே வந்துட்டு போகும். பட் ஆனால் வந்து அது யூஸ்வல் ட்ராப்ஸ் தான். அது டிசம்பரில் ட்ராப் ஆகியே தான் ஆகும் மேபி. ஆனால் இத்தனை வாட்டியும் வந்து அது நவம்பர் மேலே போகும், எல்லா வாட்டியும் போகும், இந்த வாட்டி போகல. அக்டோபர் மேலே போகும், இந்த வாட்டி போகல. மேபி டிசம்பர் கீழே போகுன்றது மேலேயே வச்சிருந்தாலும் வச்சிருந்துருப்பாங்க. ஆப்போசிட்டாவே ஒவ்வொரு வாட்டி நடக்குது. அது எப்படி போகும்னு தெரில. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த 90, 89, 90ல வச்சுட்டு இருக்காங்க அந்த ப்ரைஸை. பார்க்கலாம் எப்படி கொண்டுட்டு வராங்கன்ட்டு. ஓகே சார், தேங்க்யூ. வேற சார் ஃப்ரேம் சொல்லுங்க சார். சார் இது
லெண்டிங் அண்ட் பாரோயிங் யூஸ் பண்ணிருக்கீங்களா சார்? ஆவி ப்ரோட்டோகால் அது மாதிரி. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமே அது. ஆவே தான் எப்பவுமே ப்ராஜெக்ட் நான் ப்ராஜெக்டா சொல்ல. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இப்போ என்ன பண்ணுங்க சார், லைக் அவாக்ஸ், ஹச்பார், செயின் லிங்க், ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருந்தேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதை ஆவேல வந்து கொலாட்ரலாக கொடுத்துட்டு, ஸோ அந்த இருந்து சம் 5% வந்து யூஎஸ்டிடி வந்து பாரோ பண்ண முடியுது. ஸோ அந்த யூஎஸ்டிடி அகைன் வந்து நம்ம லெட்ஸ் இப்போ 100 ஹவர்ஸ் வச்சிருக்கோம் இந்த வாய்ஸ் வாங்கிக்கலாம். இந்த வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. வாய்ஸ் அட்லீஸ்ட் பிரேக் 40 ஆயிடுச்சு. ஹவர்ஸ் வாங்கிட்டு அது வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. நடுவில் ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி, இப்போ ஆவே ப்ரோட்டோகால் இருக்குல்ல சார், ம். அதுல வந்து இப்போ லெண்டிங் அண்ட் பாரோயிங் சொல்லி ஒரு மெத்தட் இருக்குங்க. அது எப்படி பண்ண, லைக் நான் இப்போ ரீசெண்டாக பண்ணேன். ஸோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு காயின்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஸோ எப்படின்னா இப்போ லெட்ஸ் 100 ஹவர்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா சார், அதை வந்து நம்ம ஆவே ப்ரோட்டோகால் வந்து ஆஹ் ஆஹ் வச்சுட்டு அதுக்கு வந்து 65% வந்து நம்ம யூஎஸ்டிடி வந்து 5% வந்து பாரோ பண்ணிக்கலாம். கொலாட்ரலா வச்சு ரைட் ஆகிக்கலாம். ஸோ லெட்ஸ் நம்ம 40-50 ஹவர்ஸ் கிடைக்கும். அந்த ஹவர்ஸ் திரும்ப வந்து அதுலேயே அகைன் கொலாட்ரல் போய் வச்சிட்டோம் அப்படின்னா அகைன் வந்து 50-60% கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே பண்ணி லெட்ஸ் 100 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 200 ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். லைக் 100 செயின் லிங்க் 200 செயின் லிங்க் இன்க்ரீஸ் பண்ண முடியுது. ஸோ அதான் லைக் நம்ம மெம்பர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எந்த இதுல கொலாட்ரல் கொடுத்து பண்ணீங்க? எந்த பிரிட்ஜிங்? எந்த 5% சார் டைரக்டா ஆவி ப்ரோட்டோகால், ஆவியோட சைட் அவங்க இதுல பண்ணிடுறீங்க. ஆமா சார், டேட்டா அதுலயே போயிடும். லெண்டிங் அண்ட் பாரோயிங் சொல்லிட்டு இப்போ லைக் டாப் இப்போ எத்திரியம், பிட்காயின் பிளஸ் செயின் லிங்க், அவாக்ஸ் இந்த மாதிரி டாப் மோஸ்ட் லைக் ஹச்பார் இந்த மாதிரி டாப் மோஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் இருக்கு அவைலபிள். 5% ஆஃப் த லோன்ல இப்போ நான் தெரியும் ஆல்மோஸ்ட் வெரி லோ பிளேஸ் வரும். இன்னும் அது ஹெல்த்தி ஃபேக்டர் ஒன்று இருக்கு. மீடியம் ரிஸ்க் அப்படின்னா ஹெல்த் ஃபேக்டர் 2 வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஸ்லைட் ரிஸ்க் அப்படின்னா லெட்ஸ் 1.5 ஹெல்த் வச்சோம் அப்படின்னா இப்போ அலாக்ஸ் 1200 rupeesல இருக்கு. லெட்ஸ் இப்போ அப் டு 600 rupees வரைக்கும் போச்சுன்னா கூட நமக்கு வந்து லிக்விடிட்டி ஆகாது. ஸோ அது மாதிரி ஹெல்த் ஃபேக்டர் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து காயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும் சார். ஈவன் நம்ம இப்போ இருக்க காயின்ஸை ஒரு 1x பண்ண முடியும் ஈஸியா, கொஞ்சம் கொஞ்சமா. வித்தின் half an hourலயா பண்ண முடியும். லைக் எப்படி சொல்றேன்னா லைக் நம்ம அகைன் கொலாட்ரல் வச்சு பாரோ பண்ணி இமிடியேட்டா half an hourல 1x பண்ணிடலாம். பார்க்கலாம். இல்ல பண்ணிருக்கேன் சார். எனக்கு வந்து ஹச்பார் இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, லைக் அவாக்ஸ் இதெல்லாம். ஸோ மெம்பர்ஸ்க்கு வந்து தேவையான ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரி, பார்ப்போம். என்னன்னு பார்த்துட்டு ஒரு வீடியோ போடுறேன். லைக் நமக்கு 5% தான் நம்ம லோன் வாங்கிருக்கோம். ஸோ ரீபே பண்ற ரிமைனிங் 5 to 10% வந்து ஃபுல்லி ப்ராஃபிட் தான். சூப்பர். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு பார்த்துட்டு நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டு விடுவோம். எப்படி தெரியாதவங்க தெரிஞ்சு பண்ணிக்கிட்டோம். ஓகே, வெரி குட். ஓகே. வேற சார் அவர் என்ன புரோட்டோகால் சொல்றாரு சார்? ஸ்பெல் ஆவே AAVE. ஓகே. ETHோட லெண்டிங் அண்ட் போரோயிங்ல இருக்கும். நல்ல பெரிய ப்ராஜெக்ட், நல்ல ப்ராஜெக்ட் அது. அது இப்போ கூட பாலிகான் செயினு கூட அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஒரு 4 to 5 months பேக். மேக்ஸிமம் செயின்ல இருக்கு, பாலிகான் செயினுக்கும் அதை உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. பாருங்க, நல்ல ப்ராஜெக்ட் அது. யூஸ்வலாகவே அது நல்ல ப்ராஜெக்ட் அது. ஆவே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற சார் ஹலோ. சொல்லுங்க மேடம். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சார் இப்போ வாங்கலாம்னா மாவியா ப்ரிஃபர் பண்ணலாமா இல்லை ஸ்டோரி ஐபி ப்ரோட்டோகால் ப்ரிஃபர் பண்ணலாமா சார்? ரெண்டுமே வெவ்வேறு செக்டர். நீங்க மாவியா நீங்க ஏற்கனவே வாங்கி வித்தீங்களா? வாங்கி வித்தி ஐ மீன் இன்னும் போவன்னு வச்சிருந்தேன் சார். அது ஒன் சைடு அது ரொம்ப கீழே வந்ததுலேருந்து மேலே போச்சு. அப்போ அந்த சின்ன ட்ரேட் பண்ணி காயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன். அது பண்ணேன் சார். அது நான் அந்த MEXCல பண்ணேன். இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ண முடியாம ஐ மீன் அந்த அதுல பண்ணாதீங்க, நீங்க MEXCலயே பண்ணுங்க. நீங்க MEXCல பண்றது ஓகே தான். பண்ணி எடுக்கிறேன் சார். அதுல பண்ணி எடுக்கிறேன். இப்போ ஒருத்தர் ஆக்சுவலா உங்களை அட்டெண்ட் பண்ண முடியல, சரி கேட்க சொன்னாங்க. அவங்க ஆக்சுவலா பல்கா வாங்கிட்டாங்க. ஓ, மாவியா வாங்கியிருக்காங்களா? என்ன வாங்கியிருக்காங்க? ரெண்டு வாங்கியிருக்காங்க, ஹைல வாங்கியிருக்காங்க. இப்போ டிசிஏ பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்க சொல்லுங்க. ரெண்டுமே வாங்கலாம். இன்னும் கீழே எது போகுமா? வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்க. அதுக்கு தான் வாங்கினா கொஞ்சம் கொஞ்சமா வாங்க, இல்லாட்டி வெயிட் பண்ணி எடுங்க. ஓகே சார். அந்த மாவியா அது ஏன் சார் கீழே போயிட்டே இருக்கு?
இல்ல அப்பப்போ உங்களுக்கு ஒரு 55% மேல பம்ப் ஆகி தானே கீழே போகுது. கேமிங் செக்டர் மொத்தமாவே அப்படிதான் இருக்கு. நீங்க அதுக்கு தான் அதை ஆவியால வந்து உங்களுக்கு சான்சஸ் எப்படி கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரொம்ப கீழே வருது, அங்கிருந்து ஒரு 55% 60% அந்த மாதிரி கொடுக்குது, அப்புறம் மறுபடியும் கீழே வருது. இது மாதிரி அப்பப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது கொடுக்குது. யூ கேன் அதை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே சார். சார் அப்புறம் இன்னொரு டவுட் இருக்கு சார். இந்த கிரியேட்டர் பிட் அண்ட் டோக்கன் ஒன்று இருக்குல்ல சார், அந்த ஆமா. ஏஐ ஏஜென்ட் ஒன்று, ம். அது வந்து ஆக்சுவலா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்ல, ம். ஃபாலோ பண்ணல. அது ஏதோ அப்டேட்னு வந்துனே இருக்கு. பட் நான் டெக்கி கிடையாது, காமர்ஸ் பேக்ரவுண்டு. எனக்கு அது எப்படி ஸ்கிரீன்ஷாட் சார் மட்டும் அது? அனுப்பி விடுங்க. அதோட சரி சார். ஸ்கிரீன்ஷாட் எனக்கு இன்னைக்கு அனுப்பி கூட விடுங்க. ஏதோ வந்திருந்தது சார். இல்லை எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அது ஏதாவது அனுப்புங்க. போகுமா? 3 சென்ட்ஸ்ல ஸ்கிரீன்ஷாட் இருக்கு. ஸ்கிரீன்ஷாட் எனக்கு அனுப்புங்க. உங்களுக்கு என்ன அப்டேட் கேட்குதுன்னு நான் பார்க்குறேன். என்ன அப்டேட் கேட்கல சார். ப்ராஜெக்ட் ஏதோ இன்னும் மேல்கொண்டு போயிட்டு டெவலப்மெண்ட்ஸ் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. அது ஏதாவது பண்ணுமா, இல்ல கொஞ்சம் ஏதாவது மேல போயிடுச்சுன்னா வித்திடலாமான்னு அந்த மைண்ட் செட் மேலே சார். போனால் விட்டுருங்க. அது நிறைய தடவை மேலே போயிட்டு கீழே வந்ததுங்க. அதான் போயிட்டு வருது. நிறைய அப்டேட்ஸ் இப்ப கொஞ்சம் நிறைய பாக்குறோம். இன்னும் கொஞ்சம் ஏதாவது போகுமா? இல்லை ஒரு அது வந்து 18 ஆக்சுவலி சென்ட்ஸ் இன்னும் விர்ச்சுவல்ஸ் போயிட்டு மாதிரி இருக்கு. தான். அது விர்ச்சுவல்ஸும் அதுவும் ஒரே மாதிரி ப்ராஜெக்ட் தான். ஏஐ ஓகே ஏஜென்ட் சார். தான் அது. பிட்டும் அது ஓகே பேஸ்லையும் பிஎஸ்சி செயின்லையும் இருக்கும். பிட்டை பொறுத்தளவுக்கு நிறைய முறை மேலே போயிட்டு இப்போ 15 சென்ட் 12 சென்ட் போகும், மறுபடியும் 3 சென்ட் 4 சென்ட்டுக்கு வந்து இது மாதிரி நிறைய முறை போயிட்டு வருமே அடிக்கடி. ஒரு 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை ஆனா போயிட்டு இப்போ வருதுங்க. இப்ப 3 மாசமா மூவ்மெண்ட் இல்ல சார். போகலாம். 3 ஆமா, மாசம் இதுக்கு ஆச்சு. முன்னாடி வரைக்கும் ஆமா, ஒரு போல 2 நிறுத்தி தடவை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2 தடவை போயிட்டு வந்துச்சு அந்த மாதிரி. ஆமா சார். 10 சென்ட் போயிட்டு வரைக்கும், வந்துச்சு. 10-12 சென்ட் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 3 சென்ட்டுக்கு வந்தது. 18 வரைக்கும் போயிருக்கு சார். அது 18 18 தெரியல எனக்கு. வரைக்கும் போயிருக்கு. சரி, ஆமா, ஓகே ஓகே. போயிட்டு வந்திருக்கு. சரி, நான் ஒரு 6 சென்ட்ல வாங்கினேன். அதுக்கப்புறம் இப்ப அது 3 நீங்க 5 சேல் அங்கே பண்ணவே நிக்குது. இல்லையா நீங்க 18ல? அப்போ வித்துட்டு, அப்ப கொஞ்சமா தான் போட்டு வித்துட்டேன் சார். சரிங்க. மறுபடியும் வாங்கினேன். கீழே வந்தது மறுபடியும் வாங்கினேன். ஓகே இப்ப ஓகே என்னன்னா மேற்கொண்டு டெய்லி ஏதோ அப்டேட் ப்ராஜெக்ட் இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு போதும். இந்த மாதிரி சம் அப்டேட்ஸ் வந்துனே இருக்கு. பிளஸ் ரீசெண்டா ஏதோ எக்ஸ்சேஞ்ச்ல கூட லிஸ்ட் ஆயிருக்கு. ஓகே அன்னைக்கு பார்த்தா 50% ஏறிச்சு தப்புன்னு. ஓகே ஓகே ஓகே. அது சார் நியூஸுக்கு ஏறும் 50% எப்பவுமே எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங். எக்ஸ்சேஞ்ச்ல லிஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறமா உள்ள போய் பார்த்தா so அது ஏதாவது மேற்கொண்டு போகுமா, இல்ல ஏதாவது கொஞ்சம் பார்த்துட்டு ப்ராப்ளம் சொல்றேன். பிட்டு கூட வித்துடலாமா? நான் அந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேனே, பிட்டு விர்ச்சுவல்ஸ் ஷார்ட் டேர்முக்கு இது தான் டிஸ்கஸ் பண்ணல சார் நம்ம. ஓ, அது பண்ணலையா? டிஸ்கஸ் அப்ப பண்ணல. அதுவும் ஷார்ட் டேர்ம் ஆமா நேரேஷன் சார். தான். அதுக்கு 2.5 ஸ்டார்ஸ் தான் கொடுக்கலாம். நான் பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு என்ன அப்படியா அப்டேட் சார்? வச்சிருக்காங்கன்ட்டு. அது சரி சார். சடனா மேலே போகுது. அது எப்பயாவது திடீர்னு போகும், ஒரு 1x போகும், அப்புறம் கீழே வந்துடும். ஆமா அப்படிதான் சார். நிறைய பண்ணும், நிறைய சார் வாட்டி இப்படி பண்ணும். போவும் வித்துலான்னு பார்த்தேன் சார். ஓகே, 4000 லாஸ்ட்ல தான் என்ன சார் வித்துலான்னு பார்த்தேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி, இல்லை வைக்காதீங்க, அடுத்தது வெயிட் பண்ணுங்க. தப்புன்னு விழுந்துச்சு. இப்போ அதான். மேலே கொஞ்சம் மேலே போன இடத்துக்குள்ள கொடுத்துடலாம். ஓகே 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 ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. வேற மணின்னு ஒருத்தர் கை தூக்குறாரு. சார் கேக்குதுங்களா? கேக்குது. சார் இன்னும் எவ்வளவு வரைக்கும் சார் பிடிசி டம்ப் போகும்? கீழே வந்துச்சுன்னா 76 வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் உண்டுங்க. இப்போ விற்காம அப்போ வந்து டிசிஏ மட்டும் பண்ணிக்கலாமா சார்? பொறுமையா வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் வாங்குறது பொறுமையா வெயிட் பண்ணி வைக்கலாம், வாங்கினதை விற்கலாம், வைக்க வேணாம்ல? ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் மட்டும் புக் பண்ணிக்கிட்டே இருங்க அப்பப்ப. சரி. திடீர்னு நம்மகிட்ட இருக்க ப்ராஜெக்ட் 10 இருந்துச்சுன்னா 1-2 இன்னும் 20-30% பம்ப் ஆகும். அந்த டைம்ல சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணி காயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ் பிரைஸ்ல வாங்கின பிரைஸ்லயே இருக்கு இப்போதைக்கு. இந்த பிரைஸ்க்கெல்லாம் பார்க்க கூடாது நீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், மறுபடியும் அதே இதெல்லாம் எல்லாரும் நிக்கிறீங்க. நான் $10 ஒரு காயின் வாங்கினேன் சார், இன்னைக்கு $1 வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த $1 இருந்து $1.5 போகும், வித்துட்டு மறுபடியும் அந்த $1 வாங்கினீங்கன்னா அந்த $10 ஆவரேஜ் உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். நான் அதை தான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாருக்கும். அது புரிய மாட்டேங்குது எல்லாருக்கும். நான் வாங்கின பிரைஸ்க்கே வரலன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இல்ல வாங்கின பிரைஸ்ல இருக்கு சார். ஆவரேஜ் வாங்கின பிரைஸ்ல இருக்கா? மேல போகும்போது ப்ராஃபிட் புக் பண்ணுங்க, இல்லைன்னா கொஞ்சம் சேல் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் வாங்கிக்கோங்க. சரி சார். ரியோ வச்சுட்டு இருக்கேன். ரியோ இப்பதாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் மேல போயிட்டு இருக்கு. அதை ஒப்ரேன்னு சொல்லிட்டு அந்த சிஓ வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு ட்வீட் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். வெயிட் ஃபார் அ மந்த் வி ஆர் அப்ரோச்சிங் 1 பில்லியன் ஏதோ அப்படின்ட்டு. அவ்வளோலாம் போகுமான்னு, அவ்வளோலாம் போச்சுன்னா செம சூப்பராக இருக்கும். அவ்வளோ மார்க்கெட் கேப் போகணும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. 500, 300, 500 போனாலே ஓகே தான். $3-4. அவன் போட்டிருக்கிறது வெயிட் ஃபார் அ மந்த் 1 பில்லியன் போட்டு ஒரு ட்வீட் ஒன்று. எதுக்கு போட்டான்னு தெரியல, என்ன நியூஸ்ன்னு தெரியல.
அதனால தான் 18 சென்ட்ஸ் வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். சார் ஐஎன்ஜி நம்ம இன்னும் எவ்வளவு வந்தா நம்ம டிசிஏ பண்ணலாம் சார்? இப்பயே நல்ல ரேட்ல தான் இருக்கு. 5.6 5.5ல அப்படியே இருக்கு. கீழே வந்துச்சுன்னா 4.5 வந்திருந்தா கூட எடுக்கலாம். ஓகே ஓகே. என்ன தெரியல, அது ரொம்ப கீழே இருக்கு. அதிகபட்சம் 15 வரைக்கும் தான் அந்த ஒரு 6 மாசத்துல போனான்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல போகவே இல்லை. ஆமா சார். 15 13 போயிட்டு அங்கிருந்து கீழே விழுந்து மறுபடியும் வந்துடுச்சு கீழே. ஆனா அது சப்ளை ஃபுல்லாவே வெளியில இருக்குங்க. அதுவும் அவ்வளோ கீழே வந்துருச்சு. நல்ல ப்ராஜெக்ட்டுங்க அது. ஓகே ஓகே சார். அது நல்லா பண்ணலாம்ல இந்த டிசிஏ? பண்ணலாம். ஓகே ஓகே சார். தேங்க்யூ. சார் ஹலோ. சொல்லுங்க. சார் ஒரு சின்ன இது சார், நம்மளுக்கு யூடியூப் நிறைய பேர் வாங்கிடுறாங்க. நான் பர்சனலா ஆக்சுவலா ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாமா சார்? சொல்லுங்க. ஆக்சுவலா ஐபி நானு 250 ருபீஸ் வந்தா வாங்கணும்னு ஆக்சுவலா ஆர்டர் போட்டு வச்சிருந்தேன் சார். அங்க ஆர்டர் ஃபேர் வேல்யூ கேப் இருந்தது வீக்ல பார்த்தோம் போது. எங்க வீட்டுக்காரு சிரிச்சுன்னு இருந்தாரு, நீ எல்லாம் கனவு கண்றியா அந்த பிரைஸ்க்கெல்லாம் வருவானே, அந்நியாயத்துக்கு போட்டு வச்சிருக்கியே நீ அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா ரன்னாரு. நான் ஆக்சுவலா ஆர்டர் போட்டு ஒரு 50,000 250 எப்ப வருதோ வரட்டும்னு சொல்லி அந்த காசு செலவு பண்ணாம அதுல போட்டு வச்சிருந்தேன் சார். சரிங்க. அது பார்த்தா அங்கேயே சுத்தி நின்னுச்சு சார். அப்புறம் பார்த்தா அது இன்னும் 200ல சுத்துது. இப்ப 200 உடச்சிட்டு கீழே சுத்துது. சரி நேத்து போய் ஆராய்ச்சி பண்றாருல, கீழே இன்னொரு கேப் இருந்தது. சரி அது ஃபில் பண்ணிச்சு. அந்த கேப்பையும் தொட்டிட்டு வேகமா போயிட்டு இருந்தது. சரி இது போகும் போலான்னு என்கிட்ட இருந்ததா $600 தான். அந்த 300 திருப்பி போட்டுட்டேன். ஆக்சுவலா அதுல பாதி எடுத்துன்னு போய் போட்டுட்டேன். இனிமே கீழே போனா எவ்வளவு போற, சரி இது மேல இன்னும் கேப் இல்ல போட்டுலான்னு ஆக்சுவலா நான் போட்டுட்டேன் சார். வாங்கிட்டேன் $300 திருப்பி போட்டுட்டேன். நான் ரேட் கட்டுக்கு அதுக்காக கூட வெயிட் பண்ணல. ஆக்சுவலா அது ஏதோ நியூஸ் இருக்கு போயிடுறாங்க. என்எக்ஸ்ல 5.2ல வாங்கினேன். $5.2 என்எக்ஸ்ல என்ன நம்ம 7ல வாங்கினோம் நம்ம பேசும்போது சார். சரி நான் அங்க வாங்கினேன், நியூஸ் இருக்கு பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்கு போயிடணும் சரி போய் வாங்கிட்டேன். இந்தியன் எக்ஸ்சேஞ்ச்ல கொஞ்சம் பண்ணுவேன், எம்எக்ஸ்ல கொஞ்சம் பண்ணுவேன். பார்த்தா அது அங்கேயே சுத்தி நின்று சார். அப்புறமா தான் நம்ம வெயிட் பண்ணிருக்கணும். நம்ம சரி விட்டுட்டேன் சார். சரி ஓகே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அனி. அப்புறம் பார்த்தா அதான் நான் நிறைய இது சர்ச் பண்ணுவேன் சார், ட்ரேடிங் ரிலேட்டடா. யூடியூப்ல ஒரு இது நல்ல கண்டென்ட்டோட இருக்கு சார், ஃப்ரீயா இருக்கு, ரொம்ப தமிழ்ல இருக்கு. ரொம்ப அவசரப்பட இது தேவையில்லை சார் ஜனங்க. அது பயன்படுத்திட்டு அந்த சேனல் உங்களுக்கு நான் பர்சனலா அனுப்பிச்சு விடுறேன் சார். பார்த்துட்டு அதுல இருக்கிற 3 சிம்பிளா இருக்கு சார். ஒரு 4-5 வீடியோ பார்த்தாவே போதும் சார். உங்களுக்கு போதுமான அந்த அளவுக்கு நல்ல நாலேஜ் வரும். நீங்க நிறைய மாட்டிக்க மாட்டாங்க. அது கரெக்டா வேலை செய்யும்னு சொல்ல மாட்டேன், 50% நீங்க மாட்டிக்க மாட்டாங்க. இங்க வரும் பிரைஸ் இங்க கண்டிப்பா இங்க $100 அது வந்துதான் போகணும், அவ்வளவுதான். அப்ப நம்ம அங்க வந்து வெயிட் பண்ணி பல்கா நம்ம ஸ்பாட் தானே பண்றோம் சார். ஸ்பாட் ட்ரேடிங்னால அது நல்லா யூஸ் ஆகும் சார். நான் உங்களுக்கு அது சென்ட் பண்ணுறேன் சார். அது எல்லாம் யூஸ் ஆகும். 21 வீடியோஸ் இருக்கு. ஆக்சுவலா அது ஃபாரெக்ஸ் தான் இருக்கு. பட் பேசிக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே பேசிக்ஸ் எல்லாருக்கும் ஃபேர் வேல்யூ. அது எல்லாரும் பார்த்துக்கங்க, யூஸ் ஆகும் சார். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஓகே ஓகே சார். சார் சிவராஜ் பேசுறேன் சார், திருவள்ளூர்ல. யாருங்க? சிவராஜ் சார் சொல்லுங்க. மேடம் வந்து ஃபர்ஸ்ட் பேசும்போதே இதை பத்தி பேசியிருந்தாங்க. அப்பவே வந்து அது என்னன்னு கேட்கலான்னு இந்த டெக்னிக்கல் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த லிங்க் கொஞ்சம் வாய்ஸுக்கு சரியா கேட்கலங்க. பேசியிருந்தாங்க. அதான் அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு அவங்க அனுப்புற அந்த லிங்க் இருந்தா கூட அப்புறமா அனுப்பிச்சு விடுறேன். தேங்க்யூ. வேற நியூ ப்ராஜெக்ட் எதனா அனலைஸ் பண்ணீங்களா சார்? நியூ ப்ராஜெக்ட் எதுவும் ஒன்றும் பெருசாக பார்க்கலங்க. ஒரு வாரமாக நான் ஒரு 10 நாளாகவே கொஞ்சம் வேலையாகவே இருந்ததுனால என்னால் சுத்தமாக ஒன்றுமே புதுசாக எதுவுமே பார்க்கல. பார்த்தேன்னா அப்டேட் பண்ணுறேன். புதுசாக எதுவும் பார்க்கல. ஓகே. கீட்டா என்ன சார் இந்த பிரைஸ் இது பண்ணலாமா? கீட்டா இப்போ 23 23ல இருக்கு. கீழே வந்தா ஆடுங்க. இப்போதானே மேலே போயிட்டு வந்தது. 33 வரைக்கும் போச்சுன்னு இருக்கேன். 35 போயிட்டு 18 வந்துச்சு. அப்புறம் 33 வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன்.
மறுபடியும் இப்போ 23 வந்திருக்கு, மறுபடியும் அந்த 17 to 20 வந்துச்சுன்னா எடுங்க. காலைல கூட யாரும் எனக்கு மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணியிருந்தேன், 17 to 20 ரேஞ்சுக்குள்ள வந்தா பை பண்ணுங்க. ஓகே ஓகே. கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்க, ரொம்ப அவசரப்படாதீங்க. எப்பவுமே அவசரப்பட்டு வாங்கிட்டு தான் கீழே போக ஒன்று டிசிஏ பண்ண காசு இருந்தால் ஓகே, டிசிஏ பண்ண காசு இல்லைன்னா பொறுமையா ப்ளே தி வெயிட்டிங் கேம். இந்த ரேஞ்சுக்கு வந்தா எடுப்போம், இல்லாட்டி விட்டுருவோன்னு விடுங்க. அந்த ப்ராஜெக்ட் இல்லைன்னா பரவாயில்லன்ட்டு அந்த மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும். இல்லைன்னா ஐயோ இந்த ரேட்ல வாங்காம விட்டுற போறோன்ட்டு அவசரப்பட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. வந்தா அந்த ரேட்ல வாங்குறது, இல்லைன்னா அந்த ப்ராஜெக்டை வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்கனால உங்களுக்கு கரெக்டான அந்த ப்ரைஸ்ல வாங்குறதுக்கான சான்சஸ் கண்டிப்பா கொடுக்கும். கிரிப்டோல எதுவுமே நிரந்தரம் கிடையாது, இப்படிதான் ஆகும் அப்படிதான் ஆகும்னா கிடையாது. என்ன வேணாலும் நடக்கலாம், எவ்வளவு பைசா வேணாலும் வந்துட்டு போறதுக்கு சான்சஸ் உண்டு. ஏன்னா October 10th அந்த டிராப் போது பாத்தீங்கன்னா எல்லாம் என்னென்ன பிரைஸ்ல வந்துட்டு விற்று போச்சு ஒரு 15-20 மினிட்ஸ். அதெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. $2 $1.5 வந்ததுன்னு நினைக்கிறேன். இதுவே இன்ஜெக்டிவே 1.8 2.8 என்ன வந்துட்டு போச்சு. 1.2 வந்துச்சு. இது ஐபி அந்த மாதிரி எல்லாமே கீழே தானே வந்துச்சு. $8 மறுபடியும் அவாக்ஸ் வந்துச்சு. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா கீழே வந்துட்டு அந்த மாதிரி எது வேணாலும் ஆகும். அது மாதிரி ஆகும்போது சான்ஸ் அந்த மாதிரி அப்நார்மலா ப்ரைஸஸை போட்டு வைங்க. ஆர்டர்ஸ் இருந்தா நல்லா டவுன்ல, அதாவது ப்ரீவியஸ் லோஸ் என்ன இருக்கும் அந்த லோஸ்ல போட்டு வைங்க. அது பக்கத்துல விழுந்துச்சுன்னு சொன்னா விழுந்துட்டு உடனே பவுன்ஸ் ஆயிடும். ஒரு நாள்லயே பாத்தீங்கன்னா ஒரு 40% 70% ஏறிடும் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. அது மாதிரி நடக்கும். அதனால எப்பவுமே வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு போய் தடுத்துன்னு வாங்காதீங்க. நான் அதுதான் எல்லாருக்கும் சொல்லுவேன். எப்போ எனக்கு யார் மெசேஜ் பண்ணாலும் இந்த இதை நான் கண்டிப்பா இந்த ரிப்ளை இருக்கும், பை கிராஜுவலி அப்படி இல்லைன்னா வேண்டாம, இல்லைன்னா வாங்க சொன்னா கிராஜுவலா வாங்கலாம், கிராஜுவலா வாங்கன்னு தான் சொல்லியிருப்பேன். அவசரமா தடுத்துன்னு வாங்கிட்டு மாட்டிக்கிறாங்க நிறைய பேர். ஓகே சார், நன்றி. வேற இந்த ரெட் பில் என்ன சார் ரொம்ப டவுன்லயே இருக்கு? ரெட் பில் இப்பதானங்க பம்ப் ஆச்சு, ரொம்ப கீழே இப்பதானங்க மேல. வாங்கின பிரைஸ்க்கு ரொம்ப கீழே தான், இப்பதான் கொஞ்சம் மேல போயிருக்கு. ரொம்ப கீழே இருந்து இப்பதான் ஒரு 30% ஏறிச்சுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வீக். அது பழைய ஆல் டைம் ஐ தொடர்றதுக்கு பாசிபிள் இருக்கா சார்? இல்ல இப்போதைக்கு ஒன்றும் எனக்கு தெரியல. பட் ஆனா அது நல்ல ப்ராஜெக்ட்டுங்க. அது ஆர்டபிள்யூ செக்டர் புல் பண்ணி இழுத்துட்டு போகும்போது அதுவும் போகும். ஆனா நிறைய டோக்கனைசேஷனை பத்தி பேசுறாங்க. ஸோ அதனால டோக்கனைசேஷன் ப்ராஜெக்ட்ஸ்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொன்னா அது அடுத்த டோக்கனைசேஷன் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த ப்ராஜெக்ட் சொன்னா அதுல பாத்தீங்கன்னா பெண்டில், ஆவே இது எல்லாமே டோக்கனைசேஷன் வரும். இன்ஜெக்டிவும் டோக்கனைசேஷன்ல வரும் நல்ல ப்ராஜெக்ட்ஸ்ல. ரியோ, ஆண்டோ எல்லாமே வரும். அதுல இதுவும் வரும், ஆர்பிஎன்டி வரும். ஆர்பிஎன்டி யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி அவங்க சேர்ந்து பண்ணது. ஆஸ்திரேலியன் ப்ராஜெக்ட். அது சப்ளை தான் 10 பில்லியன்ல இருக்கும். நிறைய வெளியில சார் என்னங்க லாங் டைம் ஹோல்ட் பண்ணலாமா? பண்ணலாம். சார் கேஸ்பா பத்தி கொஞ்சம் ஏதாவது சான்ஸ் இருந்தா வீடியோ போட முடிஞ்சா? ஏற்கனவே போட்டிருக்கேனே கேஸ்பா. அது முன்னாடி ரொம்ப பழசு ஸ்டார்டிங்ல போட்டிருப்பேன். ஆமா ஸ்டார்டிங்ல போட்டது. இப்ப அது நல்ல ப்ராஜெக்ட் தானே. அது நம்ம டிஏவோட கம்பேர் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் கேஸ்பாங்கிறது ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ப்ராஜெக்ட். ஆக்சுவலி நல்ல ப்ராஜெக்ட். இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி. அது ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ பிளாக் செயின். ஆமா, பிளாக் டேக் கூட பிளாக் டேக்னு சொல்லுவோம், கோஸ்ட்னு சொல்லுவாங்க அந்த புரோட்டோகால். அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டெக்னாலஜி. ஸ்பீடை பொறுத்த அளவுக்கு நல்ல ஸ்பீடு கிடைக்கும். அண்ட் சப்ளையும் ஆல்மோஸ்ட் எல்லாமே வெளியில தான் இருக்கு. அது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா அது நடக்கல. ஆக்சுவலி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா இதை கேஸ்பாவை பொறுத்த அளவுக்கு இந்த புல்லோட அடா மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சேன். லாஸ்ட் புல்லில் அடா பெர்ஃபார்ம் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் கேஸ்பா பண்றதுக்கான சான்சஸ் உண்டுன்னு நினைக்கிறேன். ஆனா இது வரைக்கும் அது பண்ணல. அதிகபட்சமா 19 சென்ட்ஸ் தான் போச்சுன்னு. ஆனா 3.0ல இருந்து அது வந்துச்சு சார். ஆமா, கீழே வந்துச்சு. ரொம்ப கீழே தான் வந்தது. 3.0ல இருந்து 3.0 2.0க்கு அப்புறம் 2.0ல இருந்து 19 வரைக்கும் தான் போச்சு. அதுக்கு மேல போகல. இப்ப 5, 6, 7 இதுக்குள்ள மட்டுமே சுத்திட்டு இருக்கு கடந்த ஒரு 2-3 மாசமா. ஆனா நல்ல ப்ராஜெக்ட். ஆல்மோஸ்ட் 90% சர்க்குலேஷன்ல இருக்கும். 27 பில்லியன் நினைக்கிறேன். அது டோட்டலாவே வெளியில சர்க்குலேஷன்ல தான் இருக்கும். நல்ல ப்ராஜெக்ட் தான் அது. பாக்குறேன் ஏதாவது அப்படி நம்ம அதை பத்தி பேசும்போது நம்ம பேசுறேன். ஓகே, தேங்க்யூ. வேற
சார் வணக்கம் சார், கிருஷ்ணகுமார் பேசுறேன் சார். சார் வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதுங்களா கேட்குது சார், கேட்குது சார்? கேட்குது. சார் இப்ப இந்த இவரு மனோஜ் சார் வீடியோ போட்டிருக்காரு கிரிப்டோ மனோல. அவரு மனோ ஓகே. அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய ப்ரொடிக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா, மார்ச் மிடில் இருந்து ஆல்டி சீசன் ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி சொல்றாரு சார். இல்லை அது பிப்ரவரிக்கு அப்புறம் மார்ச் தான். மிடில். நானும் அதான இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சொல்லிட்டேன், பிப்ரவரிக்கு அப்புறம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நியூஸ் ஒரு 3 நியூஸ் நல்ல நியூஸ் அப்போ இருக்கு. அதில் ஒன்று வந்து அந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ், இன்னொன்று வந்து குவான்டிடேட்டிவ் ஈஸிங். இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் பிப்ரவரிக்கு அப்புறம்னு நான் அதை சொன்னது. அது இப்போ எப்படி இருக்கும்னு தெரியல, பார்க்கலாம். ஆமா, அவர் இந்த பிப்ரவரி அவர் இது டிராயிங் எல்லாம் போட்டு அந்த சார்ட் எல்லாம் போட்டிருக்காரு. அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இந்த 2026 அக்டோபர்ல வந்து பிட்காயின் வந்து லோ வரும்ன்றாரு சார். செப்டம்பருக்கு அப்புறம் வந்து அது 60 வரைக்கும் வருது. 60 வரைக்கும் வர வாய்ப்பு உண்டு சார். 50-60 ரீச் பண்ண சொல்லியிருக்காரு. 60 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்தளவுக்கு. பிட்காயினோட லோ இந்த வரக்கூடிய அக்டோபர் நவம்பர்ல. அதே மாதிரி இப்போ 2 நாளா வந்து எல்லா சேனல்ல நியூஸ் சேனல்ல ஃபுல்லா பிட்காயினை பத்தி நிறைய பேசுறாங்க சார். நம்ம தமிழ் நியூஸ் சேனல் இருக்குல்ல சார், அப்படியா? இன்னைக்கு கூட ஆக்சுவலா நியூஸ் போட்டிருக்காங்க. எப்படின்னா டிஜிட்டல் கோல்டு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கோல்டுலயும் பிட்காயின்ல தான் போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ் வந்திருக்கு சார். ஆக்சுவலா நியூஸ் வருது, நம்ம காயின்ஸ் எதுவும் பம்ப் ஆக மாட்டேங்குது. விரக்தியின் உச்சத்துல எல்லாரும் இருக்காங்க பாவம். கொஞ்சமாவது ஏதாவது ஒரு கொஞ்சம் கிரீனா போர்ட்போலியோல போட்டதுல அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி போச்சுன்னா கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்க எல்லாருமே. கொஞ்சம் குதூகலமா பேசும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்படி இருக்கும்போது கொஞ்சம் சங்கடமா தானே இருக்கு, பாவமா தானே இருக்கு. வாங்கிட்டு அப்படியே இதுன்னு உட்காந்துருக்காங்க. அசால்ட்டா 10x எல்லாருக்குமே கம்மி தான் சார். எல்லா ஆல்ட்டுமே மினிமம் 10x எல்லா பக்கமும் கம்மி ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் அது ஒரு பாதி மடங்கு ஏறினா கூட நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏறணும், நம்பிக்கையாவது இருக்கும். அந்த இதை நம்பிக்கை இழந்துகிட்டே வராங்கல்ல, அதுக்காக சொல்றேன். வேற வேற எதுவும் வேற எதுவும் சார் பேசுவோம் சார். நான் இன்னைக்கு நாளைக்கு கால் பண்றேன் சார். இப்ப சைட்ல ஆபீஸ் கால் இருந்தது. சத்யனா? ஆமா சார். நான் நாளைக்கு காலையில கோயம்புத்தூர் போயிடுவேன். நாளைக்கு தான் வருவேன். இல்லை நைட்டு பேசுறேன். ஓகே சார். எங்க புதுக்கோட்டையில தான் இருக்கீங்களா? ஆமா சார், இப்போ புதுக்கோட்டை வந்திருக்கேன். அப்ப கால் பண்ணுங்க, எனக்கு நைட் கால் பண்ணுங்க. ஓகே சார். நைட்டு கூப்பிடுங்க, எந்த டைம் வேணாலும் கூப்பிடுங்க. ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. நேத்து வந்தேன் சார். என்னங்க? ஹலோ, வேற எதுவும் பேசாதவங்க மியூட் பண்ணிக்கோங்க. சார் எதனா முக்கியமான அப்டேட்னா ஸ்டேட்டஸ் வைங்க. நான் வைக்கிறேன். நான் தான் ஒரு வாரமா நான் ரொம்ப பிஸியாவே இருந்துட்டேன். ஊருக்கு அதுக்குன்னு டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதனால தான் நான் மேக்ஸிமம் பண்ணல. நான் வைக்கிறேன். ஓகே. மாவியோட அப்டேட் இருக்குமா சார்? மாவியா என்னங்க? மாவியோட அப்டேட் இருக்குமா சார்? மாவியா அப்டேட் ஒன்றும் இல்லையாங்க. நான் என்ன சொல்றேங்க. வேற யாரு இது? யாருங்க? பிரபாகரன் சொல்லுங்க சார். ரோஸ் ஓயாசிஸ் அந்த பிரைவசி பேஸ்டு ப்ராஜெக்ட்டுங்க. நல்ல ப்ராஜெக்ட் தான். மெட்டாவோட டைப் இருந்தது. இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு தெரியல, நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே சார். பிரைவசி பேஸ்ட் ப்ராஜெக்ட் அது. பிரைவசி காயின்ல, அதாவது மொனிரோ, வேற என்ன இருக்கு பிரைவசியில, இந்த சீக்ரெட் நெட்வொர்க்கு, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்ல ஒயாசிஸும் வரும், ரோஸும் வரும். ஓகேங்க சார். ஜெட் கேஷ் இதெல்லாமே பிரைவசி பேஸ்டு காயின்ஸ். அதில் தான் ரோஸும் வரும். வெப்3லையும் பிரைவசிலையும் வரும் ரோஸ். ஒயாசிஸ் ப்ரோட்டோகால் ஹோல்ட் பண்ணலாங்களா? பண்ணலாம். பட் ஆனால் எவ்வளோ போகும்னு தெரியல. சப்ளையும் பார்த்தீங்கன்னா 20 பில்லியன் நினைக்கிறேன். அது 21 பில்லியன். ஆனால் ஓரளவு வெளியில் வந்திருக்கும். ஆமாங்க சார், 10 பில்லியன் நினைக்கிறேங்க.
10 20 10 நல்லது பாருங்க. 21 நான் பார்த்த மாதிரி ஞாபகம் எனக்கு. சரி. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற சார் பிரேம், ஹலோ சொல்லுங்க. யாரோ மியூட் இல்லாம பேசிட்டே இருக்கேன். யார் மியூட்ல இருக்கிறது? மியூட் இல்லாம இருக்கிறது எல்ஓகேன்ற ஒரு லிஸ்ட் இல்லாம இருக்காங்க. எல்ஓகேயா? லோகேஷ். யார் அது லோகேஷ்? சொல்லுங்க. இப்ப யாரோ பேசுனீங்க? சார் பிரேம். சொல்லுங்க பிரேம். சார் இந்த ஆர்டபிள்யூல நெக்ஸ்ட் இந்த ஆர்டபிள்யூ செக்டர்ல ஸ்டாக்ஸை டோக்கனைஸ் பண்றது சார். ஸ்வர்ம் மார்க்கெட்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஸ்வாம் மார்க்கெட் தெரியும். அது ஆண்டோ வந்து இப்போ டாப் மோஸ்ட்ல இருக்கு. லைக் வந்து ரொம்ப ஸ்மால் மார்க்கெட் கேப் சம்திங்ல இருக்கு. அப்படியே ஒரு 5 to 10 ஸ்டாக்ஸ் டோக்கனைஸ் பண்ணிருக்காங்க, டாப் 10 ஷேர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அந்த வீடியோ போடும்போது அது முடிஞ்ச கன்சிடர் பண்ணுங்க சார். ஸ்வாம் மார்க்கெட் பத்தி நான் நிறைய முறை பேசியிருக்கோம், நம்ம லைவ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ இல்லை, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே நிறைய முறை பேசியிருப்போம். தெரியும் அந்த ப்ராஜெக்ட், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆர்டபிள்யூ பண்ணுவோம், அதுவும் பண்ணுவோம். ஆனா இப்போ ஒரு 1-2 வருஷத்துக்குள்ள நான் 2-3 தடவையாவது அதை பத்தி நான் சொல்லியிருப்பேன். அந்த ப்ராஜெக்ட்டை பத்தி பேசி, அது இதுல கூட இருந்தது, மெக்ஸில கூட இருந்தது அந்த ப்ராஜெக்ட். அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த அது ஆக்சுவலி ஆர்டபிள்யூ ப்ராஜெக்ட்ஸ் நான் ஒரு ஆர்டபிள்யூ பத்தி ஒரு எபிசோட் போட்டிருப்பேன். அந்த எபிசோட்ல அந்த ப்ராஜெக்ட் நான் பேசியிருப்பேன், ஸ்வாமும். அதை பார்ப்போம். பிரைஸ் நல்லா கம்மியா இருக்கு. பிளஸ் யூரோப்போட மைக்கா அப்ரூவல் வாங்கிட்டாங்க. பிளஸ் இவங்க SEC வந்து இந்த டோக்கனைஸ்ட் ஸ்டாக்ஸை பத்தி நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ சப்போஸ் வந்துச்சு, அதை விட கோல்டு ஃபின்ச் பெட்டரா இருக்கும். அதை விட கோல்டு ஃபின்ச் பெட்டரா இருக்கும். ஓகே. ஸ்வாமோட கோல்டு ஃபின்ச் பெட்டரா இருக்கு. இப்பயும் அதுவும் கீழே தான் இருக்கு, நல்ல பிரைஸ்ல தான் இருக்கு. அதுவுமே நல்ல பிரைஸ் மேல போயிட்டு இப்ப கீழே மறுபடியும் நடுவில் வந்து ஒரு 40 சென்ட்ஸ்ல இருந்தது. அப்புறம் ஒரு $3 to $5 வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். போயிட்டு இப்போ மறுபடியும் $1 ரேஞ்சுக்கு வந்துருச்சு கோல்டு ஃபின்ச். ஸ்வாம் அதெல்லாம் பேசும்போதும் அந்த கோல்டு ஃபின்ச் ஸ்வாம் எல்லாம் ஒரே எபிசோட்ல பேசியிருப்பேன். அந்த ஆர்டபிள்யூ பத்தி ரொம்ப நாளுக்கு முன்னாடி, 1.5 வருஷம் இருக்கும். அதை நம்ம ஆர்டபிள்யூ பத்தி பேசும்போது டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு எனக்கு ஸ்வாம் தெரியல. கோல்டு ஃபின்ச் ஸ்வாம் அது எல்லாத்தையும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே. தேங்க்யூ. வேற anything else? ஓகே, நெக்ஸ்ட் லைவ்ல பார்க்கலாம். மேபி நாளைக்கு சாட்டர்டே அல்லது ஃப்ரைடே அல்லது சாட்டர்டே லைவ்ல நம்ம டேரெக்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆர்டபிள்யூ பற்றி. ப்ளஸ் மார்க்கெட்டை ஆர்டபிள்யூ பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். நீங்கள் என்னென்ன ஆர்டபிள்யூ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சுக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு டீட்டெயில் நான் சொன்னால் நீங்கள் ஒரு டீட்டெயில், யாராவது 4 பேர் டீட்டெயில் சொல்லும்போது எல்லாருக்கும் அது ஷேர் ஆகிடும். எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம்னா அதில் 10 ப்ளஸ் மைனஸ் வந்து ஒரு 2 ப்ளஸ், நீங்கள் ஒரு 2 ப்ளஸ் சொல்கிறீங்க, நான் 2 மைனஸ் சொல்கிறேன், நீங்கள் 2 மைனஸ் சொல்லலாம். சரி, அங்கங்கே நியூஸ் ஏதாவது பார்த்தது சொல்லும் போது அது எப்படி இருக்குன்றதை வச்சு நம்ம ஓரளவுக்கு ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். செக்டர் வைஸா அடுத்த செக்டர் நம்ம ஆர்டபிள்யூ செக்டர் பார்ப்போம். ஏன்னா இப்போதைக்கு ஏஐ, அடுத்து வந்து டோக்கனைசேஷன், இந்த ரெண்டும் வந்து அதிகமாக பேசப்படுது எல்லா பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸுமே. இவங்க எப்பவுமே வந்து டோக்கனைசேஷன் எல்லா இன்ஸ்டிடியூஷனும் பேசுகிறாங்க. அதே மாதிரி ஏஐயும் பெருசாக பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாம் ஏஐயை ஃபஸ்ட்டு கேட்கும்போது லாஸ்ட்டு லைவ்ல ஏஐ பற்றி முதல்ல வீடியோ போட்டிருங்கனால ஏஐ பற்றி போட்டு அப்போ டிஸ்கஸும் பண்ணிட்டோம். அடுத்து ஆர்டபிள்யூ பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேமிங் செக்டர், அடுத்தடுத்த செக்டர் நம்ம பார்த்துட்டே போவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் லைவ்ல மீட் பண்ணுவோம். பாய். Thank you, sir. Thank you. Thank you.